சூரியன் முனியப்பன் எப்பா விஷ்ணு விமானப்படை முதல் கணக்கு எடுக்கிறது கரெக்டாக ஏரி குளங்கள் விவசாயம் அடுத்தாப்புல மலையை பூரா உடைச்சிருப்பான். டெர் கிரசர் போட்டு நடத்தானா அவனையெல்லாம் தூக்கி உள்ள அப்படியே கம்பி பழுக்க வச்சு தின்னு ஓட்ட கழிக்கானா வாய் வழியே இறக்குதான் 2 பக்கம் கழிக்கான் முன்னும் பின்னுமா அப்படியே அப்படியே கம்பியை பழுக்க வச்சு சொறி இழுத்து எறிவான். கையை கும்பிட்டு தானே அழிக்கிறதுக்கு கேட்கான். நான் கையை எனக்கு ஓட்டு முத்திரை போட்டுரு ஜனநாயகம் நீ எல்லாம் போட்டு அழிக்கிறதுக்கு நான் ரெடியாக உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அச்சு அடித்து பேப்பரு நாங்கள் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் நடத்துதோம். கவலைப்படாத 2ஆம் நம்பர் வியாபாரம் தான் நம்ம நடத்துவோம். அதில் போட்டு வரியில் போட்டு நம்ம எல்லாம் நடத்தி நம்ம பூமி அழிப்போம். கடவுள் சொத்து கடவுளுடைய குடும்பத்தார் சொத்து கடவுள் சிவன் சொத்து சிவன் பூமி சொத்தை நம்ம அழிக்க நம்ம ரெடியாக நம்ம வந்திருக்கோம் அந்த ஜென்மத்தில் அப்படின்னு கருன்னு அழிக்கான். அப்போ இது என்னப்பா கணக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை கீழே பூராமே கிரசர் நிறையா போட்டிருக்கான். கிரசர் கல்லுக்கோரி விருதுநகர் மாவட்டம் தென்காசி சிவகிரி எல்லாம் உள்ளே போட்டிருக்கான். அடுத்தாப்புல தேனி போடி தேவாரம் அந்த லைனு கண்டார ஒளிமை மாதிரி கிடக்கான். நிலப்பரப்பு விவசாயம் இது கோர்ட்டுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு நீதிபதிகளுக்கு பூரா புரியுது. வழக்கறிஞர் ஆமாம் விவசாயம் இயற்கையை தான் கொடுத்துருக்காரு. இது பூரா செயற்கையில் வரான். செயற்கையில் உள்ளே மாட்டி கிடக்கான். வீடு வாசல் கட்டின உள்ளே மாட்டி கிடக்கான். அப்போ இதுக்கு தக்க தண்டனை ஐயா கொடுப்பார் அந்த நேரம். அதுதான் கணக்கு அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. முக்கால் சத்தியம் அவங்களுக்குள்ள கேள்வி. விமானப்படை உள்ள கணக்கு செக் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக பரு ஐட்டம் பூரா உள்ளே போயிடுவான். அதான் பேனா கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் வேலைக்காரனா தூக்கிடுவான். கவர்மெண்ட் வேலைக்காரன் ஆண் பெண்ணு சிட்டி கிராமத்தில் உள்ள மலைகள் ஏரி குளங்கள் விவசாயத்தை அழித்து வீடு வாசலை கட்டி ஒரு ஆதார கார்டில் 10 வீடு 20 வீடு 30 வீடு கட்டி நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். படுக்கிற இடம் எவ்வளவு, இருப்பு இடம் ஆடை சாப்பாடு. உனக்கு இடம் எவ்வளோ டேட்டாரை கட்டணு இருக்குடா. பூமி எப்போ கோர்ட்டில் கேட்டுக்கோ. கோர்ட்டார் ஆணை பெண்ணை வழக்கறிஞர் கேட்டுக்கோ. எல்லாருமே தப்பு செஞ்சு வச்சுருக்கிய. பூமியில் அளவுக்கு மீறி லோடு ஏற்றுனா என்னத்துக்கு ஆகும்? கீழே சுண்ணாம்பு தட்டு பாறை தட்டு நிற்காது. எப்படி நிற்கும்? நெரிக்கும். ஒவ்வொரு கிராமத்தில் எவ்வளோ பெரிய வெயிட்டு ஏற்றி வச்சுருக்கான்னு பார்த்தியா இல்லையாப்பா? கோர்ட்டார் ஆணை பெண்ணும் இப்போ சிட்டியில் கிராமத்தில் வெயிட்டு பயங்கரமாக ஏற்றி வச்சுருப்பான். ஒரு பக்கம் அள்ளி ஒரு பக்கம் ஏற்றுவான். அப்போ அந்த ஒரு பக்கம் வெயிட்டு குறையும் ஒரு பக்கம் வெயிட்டு ஏறையும். இந்த சுண்ணாம்பு தட்டு பாறை தட்டு நெரிக்கும். அதுதான் கணக்கு. அதான் பூகம்பம் நிலநடுக்கம் உள்ள ஊரா என்னென்ன அகம்பா சேட்டை பண்ணுதானோ பூரா ஓட்டையை போட்டு வச்சுருக்கான். பூரா ஏர் வாங்கி நிற்கிப்ப கண்டார் வழிமான லேசாக ஒரு அமுக்குனா போதும். மேற்கு தொடர்ச்சி மலையில் சிவன் ஈஸ்வரன் பரமசிவன் லேசாக அமுக்குனா போதும். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே சிட்டி கிராமம் கடல் வரைக்கும் டொமக்குன்னு கீழே போயிடுவான். புரியுதா? இப்போ இந்த செம்மத்தில் கண்டார வழிமனைகளுக்கு இந்த முன்னு மின்னு சூடு இதிலே அளவுக்கு மீறி மோசத்தில் வச்சுருக்கோன்னு 2 கண்ணை அந்த சூளாயத்தில் குத்திடுவாங்க. மன்னராட்சியில் உண்டு தப்பு செய்கிறவனுக்கு கண்ணில் குத்துறது. இன்னும் அதெல்லாம் மறைச்சிட்டியல கோர்ட்டில் எல்லாம் நீதிமன்றத்தில் அத்தனை சட்டப்படி இருக்கிறத மறைச்சிட்டிய. இப்போ வெளியே விடுதார். 2 கண்ணை குத்திடுவாங்க. நெரிச்சிடுவாங்க. குத்திட்டு சூடு வச்சு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவன் பொண்டாட்டி ஃபுல்லாக பேரம் பேத்திய அப்படி 2 கண்ணை தொடச்சி நக்கணும். பின்னாடி முன்னாடி தொடச்சி மருந்து போட்டு நக்கணும். மருந்து இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு. புரியுதா இல்லையாப்பா? கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. எவ்வளோ பெரிய தப்பு வச்சுருக்கான். கண்ணீர் வெடிக்க வச்சுருக்கான் பூமியை. அதை மாதிரி இந்த மாநில பிள்ளைக்கு இந்த செம்மத்தில் அவன் கண்ணீர் கூத்தலமா அவன் குடும்பத்தில் இருக்கணும். அதுதான் கணக்கு. 8 ஏடு ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. முக்கால்